3 மாசத்துல 30% ப்ராஃபிட்ட புக் பண்ணியிருக்கோம். ஸோ, இதுக்கு மேல நம்மளுக்கு என்ன தேவை? ரூ. 1,00,000 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன்னா, கரெக்ட்டா ஏப்ரல்ல இப்ப ரூ. 30,000 அதுக்கு மேல நம்ம வந்து ரிட்டர்னா பார்த்துருக்கலாம். ஸோ, என்ன கம்பெனின்னு நம்ம பார்த்துடலாம். நாக்ரே இது வந்து பார்த்தீங்கன்னா, 2020லேருந்து ஒரு சேனல்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ, ஆங்கர்ட் விவேப் கரெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, 999ல இருக்கு. அண்ட் நான் எக்ஸாக்ட்டா பர்ச்சேஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 27, 2026. ஸோ 6 குவான்டிட்டிஸ் வாங்கியிருந்தேன். இங்க பார்த்தீங்கன்னா தெரியும் பிரைஸ் 1000க்கு வாங்கியிருந்தேன். இன்னைக்கு வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கேன். ஸோ கரெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரேஞ்சில வாங்கியிருந்தேன். அண்ட் இந்த பர்ட்டிகுலர் ரேஞ்சில மேபி ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு ஒரு கரெக்ஷன் வந்ததுன்னா, அதுக்கப்புறம் மறுபடியும் பர்ச்சேஸ் பண்ணா, ஃபியூச்சர் டார்கெட் வந்து 2000 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலான்ட்டு. ஸோ இதே போல வந்து ஸ்டாக் அனலைஸ் பண்ணி என்னுடைய டெலகிராம் சேனல்ல நான் போஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். உங்களுக்கு இன்ட்ரஸ்டடா இருந்ததுன்னா டெலகிராம் சேனல ஃபாலோ பண்ணிக்கங்க. ஆல்சோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் ஒரு 10 டேஸ்ல 29த் ஆஃப் ஜூலைலருந்து சில ஸ்டாக்ஸ வந்து பிக் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ ஓவராலா ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா 8% இது ஒரு கூகுள் ஷீட்டு. ஸோ என்ன ஸ்டாக்ஸு, என்ன ப்ரைஸு, என்ன டார்கெட்ஸ் எல்லாமே இதில இருக்கு. அண்ட் இது வந்து ரிசர்ச் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இது நான் வந்து ஸ்டடி பர்ப்பஸ்க்காக மார்க் பண்ணிட்டுருக்கேன். அண்ட் இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஆஸ்வால்ட் பம்ப் கிட்டத்தட்ட ஒரு 7% கிட்ட நெகட்டிவ்ல போயிட்டுருக்கு. அண்ட் இங்க ஸ்டேட்டஸ்லயே தெரிஞ்சிரும். ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஷீட் வந்து ஒரு ஏஐனால நான் பில்ட் பண்ணது. ஸோ எல்லாமே ஆட்டோ கேப்சர் ஆயிடும். நம்ம வந்து இந்த ப்ளூ லைன்ஸ் மட்டும் ஃபில் பண்ணாலே மத்தது எல்லாமே கேப்சர் ஆயிடும். ஹையஸ்ட் ப்ராஃபிட் இருக்கிறது வந்து கோ டிஜிட்டல் 6% அண்ட் லோவஸ்ட்ல இருக்கிறது இந்த ஓஸ்வால் பம்ப் 7% நெகட்டிவ்ல இருக்கு. ஸோ மத்தபடி பார்த்தீங்கன்னா, ஓவராலா 8% நம்ம ப்ராஃபிட்ல தான் இருக்கோம். அண்ட் அகைன் இந்த வீடியோ புடிச்சதுன்னா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, என்ன டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மென்ட்ல நீங்க வந்து பிரிஃபர் பண்ணுவீங்க அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.